வணக்கம். திரையரங்கம். ஓ ரோமியோ இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷால் பரத்வாஜ். இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் இவரே எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் சாஜித் நதியாவாலா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சாகித் கபூர். உஸ்தாரா என்ற கதாபாத்திரத்தில் சாகித் கபூர் நடித்திருக்கிறார். பணம் கைக்கு வருகிறது என்றால் எப்படிப்பட்ட கொலையையும் செய்வதற்கு சிறிதும் தயங்காத கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட ஆன்டி சோஷியல் காரியங்களை செய்கிறது என்பதை காட்சிகளாக நாம் படத்தில் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். எங்கோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல சட்டவிரோத செயல்கள் இந்தியாவில் நடப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஜலால் என்ற மனிதனின் கட்டளைப்படி பல காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்தான் சாகித் கபூர். உஸ்தாரா என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அவருக்கு சிறிதும் எதிர்பாராத ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவம் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பவள் ஒரு பெண். அந்த பெண்ணின் பெயர் அஃப்சான் குரேஷி. அந்த பெண் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், நான் கூறக்கூடிய 4 மனிதர்களை இந்த உலகத்திலிருந்து நீ போவதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. அவள் கூறக்கூடிய அந்த 4 நபர்கள் இருக்காங்களே, அதில் வெளிநாட்டில் தாதாவாக இருக்கக்கூடிய ஜலால் என்ற அந்த மனிதன் இருக்கார்ல, அவனும் இருக்கான். அந்த ஜலால் என்ற மனிதனையும் நீ தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கூறுகிறாள். பத்தேர் என்ற காவல்துறை அதிகாரி, அன்சாரி என்ற வழக்கறிஞர், ஜலாலிடம் உதவியாளராக பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன். இந்த 4 நபர்களைத்தான் அவள் தீர்த்து கட்டும்படி உஸ்தாராவிடம் கூறினாள். அந்த 4 பேரையும் கட்டாயம் தீர்த்து கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு உஸ்தாரா வருகிறான். காரணம், அந்த அளவிற்கு அந்த பெண் அந்த 4 நபர்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய காதல் கணவனான மெஹ்மூத் இந்த உலகை விட்டே செல்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் அந்த 4 மனிதர்களும். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை இந்த அளவிற்கு அவல வாழ்க்கையாக ஆக்கிய அந்த 4 பேரையும் தீர்த்து கட்டுவது சரியான செயல்தான் என்ற முடிவுக்கு வந்த உஸ்தாரா அந்த மனிதர்களை தீர்த்து கட்டுவதற்கு எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறான், எப்படிப்பட்ட உயிருக்கே கேடு வரக்கூடிய பயங்கரமான செயல்களில் ஈடுபட்டு தான் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுகிறான் என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அந்த பெண் ஆசைப்பட்ட காரியத்தை அருமையாக உஸ்தாரா முடிக்கிறான். முடித்த பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவர்கள் இருவருக்கும் இடையே எப்படிப்பட்ட ஆழமான நட்பு உண்டாகிறது. அந்த நட்பு உண்டான பிறகு வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்கும் இடையே எப்படிப்பட்ட நெருக்கம் உண்டாகிறது என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். உஸ்தாரா என்ற அந்த வீரத்தனமிக்க கதாபாத்திரத்தில் சாகித் கபூர் அருமையாக நடித்திருக்கிறார். படம் முழுக்க தன்னுடைய அருமையான நடிப்பால் நம்முடைய மனங்களை கவர்கிறார் சாகித் கபூர். திருப்தி திமிரி இவர்தான் அஃப்சான் குரேஷி என்ற அந்த பெண்ணின் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படம் முழுக்க இவர் தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பலரையும் தீர்த்து கட்டக்கூடிய அந்த முயற்சியில் இவரும் தன்னுடைய பங்களிப்பை எந்த அளவிற்கு செய்கிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அந்த அளவிற்கு உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய அந்த செயல்களில் இந்த இளம்பெண் எந்த அளவிற்கு துணிச்சலாக நடித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த நடிகையை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. படத்தின் பல காட்சிகளில் இஸ்மாயில் கான் என்ற கதாபாத்திரத்தில் நானா படேகர் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில்
குறிப்பிட்டு கூறக்கூடிய கதாபாத்திரம், அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். நானா படேகர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்றாலே அதில் எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கும் என்பது நமக்கு நன்கு தெரியும். தன்னுடைய பண்பட்ட நடிப்பை தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு ஆழமாக பதித்திருக்கிறார் நானா படேகர். ஜலால் கதாபாத்திரத்தில் அவினாஷ் திவாரி நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கிறார் என்றாலே அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பை அவர் வழங்கி இருப்பார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். விக்ராந்த் மாசாய், இவர் மெஹ்மூத் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். சில காட்சிகளே வந்தாலும் தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு பதித்திருக்கிறார். ஜலாலின் மனைவி ராபின் கதாபாத்திரத்தில் சில காட்சிகளில் வருகிறார் தமன்னா. அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய ஆழமான நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. ஜூலி என்ற கதாபாத்திரத்தில் திஷா பட்டானி நடித்திருக்கிறார். அழகான நடிகை, நடிப்பு திறமையை கொண்ட நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். பண்பட்ட நடிகையான ஃபரீடா ஜலால் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து தன்னுடைய திறமையால் அந்த கதாபாத்திரத்துக்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். பென்ஹார்ட், இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் மூவி இது. ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு இப்படிப்பட்ட திரைப்படத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை அனைத்து காட்சிகளிலும் நன்கு பதித்திருக்கிறார். ஆரிஃப் ஷேக், இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படம் சிறிது கூட போரடிக்காமல் இருக்கிறது என்பதிலிருந்தே இந்த படத்தொகுப்பாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான விஷால் பரத்வாஜ் தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் கூட. தன்னுடைய இசையமைப்பால் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிறப்பை இவர் உண்டாக்கி இருக்கிறார். படத்தின் பின்னணி இசை பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. மாஃபியா குயின்ஸ் ஆஃப் மும்பை என்ற பெயரில் ஹுசைன் ஜைடி 1994 எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. விஷால் பரத்வாஜ் இந்த ஆக்ஷன் திரைப்படத்தை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இயக்கியிருக்கிறார். அதற்காகவே அவரை நாம் பாராட்டலாம். ஷாஹித் கபூர் கதாநாயகனாக நடித்து விஷால் பரத்வாஜ் இயக்கி இருக்கக்கூடிய ஓ ரோமியோ என்ற ஆக்ஷன் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஒரு முறை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம்.